ओम ज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया सत्सुरोन्मिलितं येन तस्मै श्रीगुरुवे नमः। नमो विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्त स्वामी नामिने नमस्ते सारस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाशातदेशतारिणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासदि गौर भक्त वृंद। हरे कृष्णा 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे। नीलाचल निवासाय नित्याय परमात्मने बलभद्राय सुभद्राभ्यां श्री जगन्नाथाय ते नमः। हरे कृष्णा। பக்தர்கள் அனைவருக்கும் இனிமையான மாலை வணக்கம். இன்றைய பாகவத சத்சங்க வகுப்புல கலந்துட்டு இருக்கிற எல்லா பக்தர்களுக்கும் என்னுடைய பணிவான நமஸ்காரம். ஸ்ரீமத் பாகவதம் 2ஆம் ஸ்கந்தம் 6வது அத்தியாயம் புருஷ சூத்தகம் நிலைநாட்டப்பட்டது. புருஷ சூத்தா, புருஷா அப்படின்னா அனுபவிப்பாளர், பரம அனுபவிப்பாளர். அதனாலதான் கிருஷ்ணர் பரம புருஷர், பரம புருஷோத்தமன். அதனாலதான் பிரபுபாதா கிருஷ்ணரே பரம புருஷோத்தமனான பிரபுதர் கடவுள் அப்படின்னு இந்த பாகவதம் 10ஆம் ஸ்கந்தம் தசம ஸ்கந்தத்துல அது பகவானுடைய லீலைகள்லாம் எடுத்து அப்படி ஒரு புஸ்தகமா கிருஷ்ணர் தான் பரம புருஷோத்தமனான புருஷ உத்தமா உத்கத்தமா. உத்கத்தமா அப்படின்னா அறியாமையிலிருந்து விடுபடுவது. சோ கிருஷ்ணா தான் புருஷோத்தம், எல்லாரையும் அறியாமையிலிருந்து விடுவிப்பார். வேற யாரும் புருஷோத்தமம் இல்லை, பகவான் தான் புருஷோத்தமா. புருஷா அப்படின்னா அனுபவிப்பாளர், பிரகிருதி அப்படின்னா அனுபவிக்கப்பட வேண்டியது. ஜீவாத்மாக்கள் எல்லாமே பிரகிருதி தான், அனுபவிக்கப்பட வேண்டியவங்க. நாம எல்லாருமே அனுபவிக்கப்பட வேண்டியவங்க. கிருஷ்ணா தான் புருஷா, அனுபவிப்பாளர். ஆனா பிரச்சனை என்னன்னா, இங்க பொருளுரையில பிரபா அழகா சொல்லியிருந்தாரு, ஜீவாத்மா மாயினால கவரப்பட்டு தான் அனுபவிக்க வேண்டும். இந்த அறியாமை, மாயா, மாயானா அறியாமை, இல்லூஷன். மா யா, இல்லாதது இருக்குன்னு நினைச்சுக்கிறது. நான் தான் அனுபவிப்பாளர், நான் தான் கட்டுப்படுத்துறவன், நான் தான் அனுபவிப்பாளர், கட்டுப்படுத்துவர், நான் தான் அகம் போக்தா அகம் ஈஸ்வரா, அகம் கர்த்தா, நான் தான் காரணம். அகம் கர்த்தா, நான் தான் காரணம். அகம் போக்தா, நான் தான் அனுபவிப்பாளன். அகம் ஈஸ்வரா, நான் தான் கட்டுப்படுத்து. இதுதான் பொய் அகங்காரம். சோ ஆக்சுவலி உண்மையில பார்க்க போனா நாம அனுபவிப்பாளர்கள் அல்ல, நாம அனுபவிக்கப்பட வேண்டியது. அனுபவிக்கப்பட வேண்டியது. நீ காணக்கூடிய எல்லாமே கிருஷ்ணர் அனுபவிக்கிறதுக்காக. ஆனா ஜீவாத்மா இந்த மாயினால கவரப்பட்டு பிரகிருதியை கிரியமானானி துணை கர்மானி சர்வசக அகங்கார விமூடாத்மா கர்த்தா மன்யதே. இந்த ஜட இயற்கை, இந்த பௌதிக இயற்கை, இந்த ஜட வஸ்து, இந்த பௌதிக இயற்கை என்ன பண்ணுதுன்னா மாயா இந்த முக்குணத்துல செயல்பட்டு இந்த ஜீவாத்மா அந்த மாயினுடைய பிடியில் இருக்கிற நாம நான் தான் கர்த்தா நினைச்சு. ஆனா இந்த மாயா சக்தி கிருஷ்ணாவுடைய சக்தி, அதை வெல்வதோட எளிதல்ல. தைவி ஏஷா குணமயி மம மாயா துரத்யா. என்னுடைய மாயா சக்தியை வெல்ல முடியாது. யாரெல்லாம் மாம் ஏவையே பிரபத்தியந்தே மாயாவேதான் தரத்திதே. யார் என்னை சரணடைகிறார்களோ அவங்கதான் மாயை கிடைக்க முடியும். சோ இப்படி இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சம், இந்த 14 லோகத்துல, அண்ட சராசரங்கள்ல, பௌதிக லோகத்துல எண்ணற்ற கோடான கோடி ஜீவாத்மாக்கள், கோடான கோடி பிறவிகளா நம்ம எல்லாரும் நம்மள மறந்து போய் மாயினுடைய மடியில தூங்கிட்டு, மாயா நம்ம மடியில போட்டு, மாயா நம்மள அவங்க மடியில போட்டு தாளாக்கிட்டு, நீ கிருஷ்ணா மறந்து இங்கே தூங்கு. அதனாலதான் கிருஷ்ணா என்ன பண்றாரு, ரொம்ப கருணையோட இந்த மாயை ஜீவாத்மான வெல்ல முடியாது. ஏன்னா அது கிருஷ்ணாவுடைய சக்தி.
சோ இந்த மாயாங்கிறது இல்லாத இருக்குன்னு நினைச்சுக்கிறது, இந்த ஜட உலகம் உண்மையை நினைக்கிறது, இங்க அனுபவிக்கலாம் நினைக்கிறது, இதெல்லாம் தான் மாயை. சோ இந்த மாயா என்ன பண்ணுதுன்னா, ஜீவாத்மாவுக்கு இந்த மாதிரி அவன் மடியில படுத்துட்டு இருக்கான். சோ அவன் தன்னை மறந்து போய் தன்னை அனுபவிப்பாள்னு நினைச்சது. சோ கிருஷ்ணா என்ன பண்றாரு, இந்த ஜீவாத்மா மாயை விட உயர்ந்தவன். ஜடசக்தியோட ஜடசக்தியோட உயர்ந்தவங்க ஜீவாத்மா, கிருஷ்ணாவுடைய தடஸ்த சக்தி. ஆனா இந்த ஜீவாத்மானால இயற்கையை கட்டுப்படுத்த முடியல, பல விதத்துல போராடும். அதான் புரோபா சொல்றாரு, ஸ்ட்ரகிளிங் ஃபார் எக்ஸிஸ்டன்ஸ், தன் வாழ்க்கையை தக்க வச்சு போடுறதுக்காக ஜீவாத்மா கடுமையா முயற்சி பண்றாரு. இந்த ஜட உலகத்துல எப்படியா என் வாழ்க்கையை நான் தக்க வச்சுக்க முடியுமா, இந்த வாழ்க்கையை நிரந்தரமாக்கி கொள்ள முடியுமா, இந்த வாழ்க்கையை நான் தக்க வைத்துக் கொள்ள முடியுமான்னு போராடுறாங்க. ஆனா அது சாத்தியம் இல்லை. ஏன்னா இந்த உலகமே, ஜட உலகமே தற்காலிகமானது. இந்த ஜட உலகம் தற்காலிகமானது, இந்த ஜட உடல் தற்காலிகமானது, தேவர்கள் தற்காலிகமானவங்க, அவங்க கொடுக்கிற வரங்கள் எல்லாமே தற்காலிகமானது. ஆனா இந்த தற்காலிகமான இடத்துல நிரந்தரமான இன்பத்தை தேடிட்டு இருக்கா ஜீவா. சோ அதனால ஜீவாத்மானால நம்மனால இந்த ஜடத்தை கட்டுப்படுத்த முடியல. ஏன்னா அது நம்மளோட சக்தி வாய்ந்தது, ஏன்னா கிருஷ்ணாவுடைய சக்தி. இது தாழ்ந்த சக்தியா இருந்தாலும் இந்த ஜட சக்தி தாழ்ந்த சக்தி. அபரா பிரகிருதி, அபராசக்தி பராசக்தி ரெண்டு இருக்கு. அபரியமிதஸ்தன்யம் பிரகிருதி வித்திமே பரா ஜீவபூதம் மகாபாகோ ஏதம் தாரியத்தை ஜெகத். இந்த ஜடசக்திக்கு மேல ஒரு உயர்ந்த சக்தி இருக்கு, அது நித்தியமானது, அறிவற்றது. சோ இந்த ஜீவாத்மா உயர்ந்த சக்தி தான், ஆனா ஜடசக்தியை கட்டுப்படுத்த முடியாது. காரணம் என்னன்னா, இந்த ஜடசக்தியும் கிருஷ்ணாவுடைய சக்தி. அதனால இந்த ஜடசக்தியை, இந்த ஜட உலகத்தை நம்ம கட்டுப்படுத்த முடியாது, இதை அடக்கி ஆள முடியாது. ஆனா முயற்சி நடந்துகிட்டே இருக்கு. எப்படியாவது ஜட உலகத்தை நான் அடக்கி ஆளணுங்கிற முயற்சி நடந்துகிட்டே இருக்கு, ஆனா சாத்தியம் இல்லை. சோ இப்படி ஜீவாத்மா பிறவி தோறும் அனுபவிக்கிற எண்ணத்தினால ஒரு உடல் இன்னொரு உடல் மாறிக்கிட்டே இருக்காரு. ஏமித்தே பிரம்மாண்டே பிரமித்தே, எண்ணற்ற பிரம்மாண்டங்கள்ல நம்ம உடல் மாறிக்கிட்டே இருக்கு. சோ கிருஷ்ணர் என்ன பண்றாரு, குரு கிருஷ்ண பிரசாதே பாய் பக்தி லதா பீச்சா. இந்த ஜீவாத்மாக்களாக நம்ம நினைவு கெட்டாத காலத்திலிருந்து பல்வேறு சரீரங்கள் மாறி பல கிரகங்களை சுத்தி தெரியும். பல சரீரம் மாறியாச்சு, பல யுகங்கள் கடந்தாச்சு, பல கிரகங்கள் கடந்தாச்சு. உடன்பத்துல திருப்தி அடையவே இல்லை. கிருஷ்ணா என்ன பண்றாருன்னா, காரணமற்ற கருணால் இங்க அவதாரம் பண்றாரு. கிருஷ்ணா காரணமற்ற கருணால் இங்க தோன்றுகிறார், தனது தூய பக்தரை அமைச்சு வைக்கிறார். குரு கிருஷ்ண பிரசாதே பாய், குருவுடைய கருணை, கிருஷ்ணாவுடைய கருணை. இந்த உறங்கி கொண்டிருக்கிற ஜீவாத்மா விழிப்படை சார். நம்ம மாயில தூங்கிட்டு இருக்கிறோம். இல்ல பிரபு, நான் கண்ணை முடிச்சுட்டுதான் இருக்கேன். இங்க நிறைய பேர் சொல்லலாம், இல்ல நான் கண்ணை முடிச்சுதான் இருக்கேன், நைட்டு மட்டும் தான் தூங்குறேன், நான் இரவு மட்டும் தான் தூங்குறேன், பகல்ல கண்ணை முடிச்சுட்டு இருக்கேன்னு சொன்னா, இல்ல நம்ம பகல்லையும் கண்ணை முடிச்சுட்டு தூங்கிட்டு இருக்கிறோம். கிருஷ்ணரை மறந்து இருக்கிறது கூட அறியாமை, மாயை. அது கூட ஒரு வகையான தூக்கம். தூக்கம் அறியாமை. அதனாலதான் ஆச்சாரியர் நம்மள விழிப்படைய செய்யறாங்க. கிருஷ்ணா விழிப்படை செய்யறாரு. சைதன்ய மகாபிரபு என்ன சொல்றாரு, சைதன்ய மகாபிரபு மிக அழகா சொல்றாரு, கிருஷ்ண பக்தி, கிருஷ்ண பக்தி ஓரொரு ஜீவாத்மா இதயத்துக்குள்ள இருக்கு. கிருஷ்ண பக்தியானது ஓரொரு ஜீவாத்மாவோட இதயத்தில் இருக்கு. ஆனா உறங்கிய நிலையில இருக்கு, யாராவது தட்டி எழுப்பணும். நித்திய சித்த கிருஷ்ண பிரேமி சத்த கோகோய் ஸ்ரவணாதி சுத்த சித்த கரவதம். கிருஷ்ண உணர்வுங்கிறது எல்லா இதயத்துக்குள்ள இருக்கு. நித்திய சித்த கிருஷ்ண பிரேமம், கிருஷ்ண பிரேமம், கிருஷ்ணர் மேல அன்புங்கிறது எல்லா இதயத்துக்குள்ள இருக்கு. ஆனா மறந்து போயிட்டோம். எதனால? மாயினால. எதனால? ஜடையத்தின் மூன்று குணத்தினால. நித்திய சித்த கிருஷ்ண பிரேமி சத்த சத்த கோகோய் ஸ்ரவணாதி சுத்த சித்தி. ஸ்ரவணா மீன்ஸ் கேட்கணும். சோ கிருஷ்ணனை பத்தி கேட்க ஆரம்பிச்ச உடனே இமிடியட்டா அதை அவைக்கணும், விழிப்படை. அதனால பகவான் கிருஷ்ணருடைய நாம ரூப குணாதிசயங்களை கேட்ட மாத்திரத்துல இமிடியட்டா விழிப்படை. சோ பகவானுடைய நாம ரூப குணாதிசயங்களை வர்ணிக்க கூடதான் ஸ்ரீமத் பாகவதம். சோ பாகவதத்துல அந்த புருஷோத்தமர், பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் புருஷோத்தமருடைய தெய்வீகமான குணங்கள், அவரது லீலைகள், பகவானுக்கும் பக்தனுக்குள்ள அன்பு பரிமாற்றம், இதெல்லாம் மிக அற்புதமா.
ஆனா இந்த ஜட உலகத்துல மக்களுக்கு நம்பிக்கை இல்லை. பகவான் மேலேயும் சாஸ்திரத்து மேலேயும் நம்பிக்கை இல்லை. நம்பிக்கை இல்லாதனாலதான் இதெல்லாம் அவங்களால ஏற்றுக்கொள்ள முடியும். சோ நம்பிக்கை முக்கியம். நம்பிக்கை தான் பிரதானம். பாருங்க, நம்ம எல்லாருமே சில நேரம் ட்ரெயின்ல டிராவல் பண்றோம், பிளைட்ல டிராவல் பண்றோம். அடிக்கடி பிளைட் ஆக்சிடென்ட் ஆகுது, ட்ரெயின் ஆக்சிடென்ட் ஆகுது. ஆனா நம்ம டிராவல் பண்ணாம இருக்கோம். ஓ, நான் ட்ரெயின்ல போன ஆக்சிடென்ட் ஆயிரும், நான் போக மாட்டேன். இல்ல, ட்ரெயின் ஆக்சிடென்ட் ஆகுது, ஆனா நான் போற ட்ரெயின் ஆக்சிடென்ட் ஆகாது, நான் போற பிளைட் ஆக்சிடென்ட் ஆகாது, நம்பிக்கையில போகும். இந்த நம்பிக்கை வைக்கிறோம். சோ நம்ம பௌதிகத்து மேல வைக்கிற நம்பிக்கை ஏன் கிருஷ்ணா மேல வைக்கிறோம்? பௌதிகத்தை நம்புறோம், நம்ம பௌதிக அறிவு, பௌதிக விஷயங்கள் நம்புறோம். ஆனா கிருஷ்ணர்கிட்ட நமக்கு அவ்வளவு நம்பிக்கை. சோ கிருஷ்ணர் மேல நம்பிக்கை வரும், கிருஷ்ணா மேல நம்பிக்கை. சோ கிருஷ்ணா என்ன பண்றாரு? அந்த நம்பிக்கையை உறுதிப்படுத்துற மாதிரி லீலைகள் செய்யற. இதோ நான் இங்கதான் இருக்கேன், நீ என் மேல நம்பிக்கை வைத்தா நீ என்னை உணரலாம். நீ என் மேல் நம்பிக்கை வைப்பாயான நீ உணரலாம். நம்பிக்கையற்றவர் அழிந்து விடுவார். சம்சயாத்மா வினசதி அஸ்ரத்ததானா புருஷா. கிருஷ்ணர் மேல நம்பிக்கை இல்லாத நபர்கள், கிருஷ்ண உணர்வு மேல அல்லது சாஸ்திரத்து மேல அஸ்ரத்ததானா புருஷா தர்மசியாச பரந்தமா. ஓ, எதிரிகளை தவிர்க்க செய்யும் அர்ஜுனா, இந்த தர்மம், சனாதன தர்மம், பாகவத தர்மத்து மேல நம்பிக்கை இல்லாதவங்க அப்பிராபியமானி வர்த்தந்தே மிருத்யு சம்சார வர்த்மனி, பிறப்பு இறப்புன்ற சக்கரத்துல சொல்லுவோம், விடுபடவே முடியாது. அதனால நம்பிக்கை ரொம்ப முக்கியம். அந்த நம்பிக்கையை வலுப்படுத்தக்கூடிய வகையில, அந்த நம்பிக்கையை வளர்க்கக்கூடிய வகையில, அந்த நம்பிக்கையை உறுதிப்படுத்தக்கூடிய வகையில பகவான் அற்புதங்களை பண்ற, லீலைகள் பண்ற. நீங்க சொன்னார் இல்லையா, பிரபுபாதர் எழுதியிருக்கார், யத் யத் விபூதி மத் சர்வம் ஸ்ரீமத் ஊர்ஜிதமேவா தத்தேவானு கச்சந்தி மம தேஜ அம்ச சம்பவம். இந்த உலகத்துல என்னென்ன அதிசயங்கள் பார்க்கிறோமோ, என்னென்ன அற்புதங்கள் பார்க்கிறோமோ, அதுக்கு பின்னாடி கிருஷ்ணர் இருக்க. அதனால கிருஷ்ணாவுடைய சக்திகள் எல்லையற்றது. பகவத்கீதையுடைய 10ஆம் அத்தியாயத்துல கிருஷ்ணா தனது வைபவங்களை சொல்றார். சோ இந்த அத்தியாயத்திலையும், இந்த செகண்ட் கேண்டோ 6th சாப்டர்லயும் கிருஷ்ணாவுடைய வைபவங்கள், அவருடைய அந்த பிரம்மாண்டமான ரூபத்துக்குள்ள எப்படி எல்லாமே அடங்கி இருக்கு, அந்த பிரம்மாண்டமான ரூபத்துக்குள்ள எப்படி எல்லாம் அடங்கி இருக்கு, அவரது வைபவங்களை இங்க ரொம்ப அழகா இந்த செகண்ட் கேண்டோ 6th சாப்டர்ல 6ஆம் அத்தியாயத்தில். அதே மாதிரி பகவத்கீதை கிருஷ்ணா சொல்றாரு, நான் நீர்த்தேக்கங்களில் சமுத்திரம், மலைகளில் மேரு, ஸ்தாவரங்களில் ஹிமாலயம், பக்தர்களில் பிரகலாதன், பாண்டவர்களில் தனஞ்சயன். கிருஷ்ணா தன்னுடைய வைபவங்களை சொல்றாரு. இதெல்லாம் சொல்லிட்டு கிருஷ்ணா சொல்றாரு, அர்ஜுனா, எனது வைபவங்களை சொல்லி என்ன இருக்கு, அதெல்லாம் சொல்லி முடிக்க முடியாது. என்னுடைய வைபவங்களை சொல்லி முடிக்க முடியும். அதவா பகுநைத்தேன, என் வைபவங்களை எப்படி சொல்லி முடிக்க முடியும்? அதவா பகுநைத்தேன கிம்பாப்தேன தவா அர்ஜுனா, எதை சொல்லி முடிக்க சொல்ற? விஷ்டப்யாகமிதம் கிருஷ்ணம் ஏகாஸ்தேன ஸ்திதோ ஜெகத். என்னோட சிறு சக்தி, என்னோட சிறிய அம்சத்தை இந்த பிரபஞ்சத்தை நான் தாங்கி இருக்கேன். அதனால இந்த உலகத்துல பல்வேறு துறைகள் இருக்கு. இந்த பல்வேறு துறைகள்ல பல்வேறு சாகசங்கள் பண்றவங்க எல்லாருமே கிருஷ்ணாவுடைய ஒரு சிறிய அம்சம், ஸ்மால் ஸ்பார்க், மைன்யூட் ஸ்பார்க், பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் கிருஷ்ணா. சோ பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் கிருஷ்ணாவுக்கு இவ்வளவு எனர்ஜி இருக்கும்னா, கிருஷ்ணருக்கு எவ்வளவு எனர்ஜி இருக்கு? கிருஷ்ணருடைய ஒரு சிறிய அம்சமான ஜீவனுக்குள்ளே இவ்வளவு சக்தி இருக்குன்னா, ஆன்மாவுக்கு இவ்வளவு சக்தி இருக்குன்னா, அப்போ அந்த ஜீவாத்மாவுக்கு ஆதாரமான பரமாத்மா பகவான் கிருஷ்ணர் எவ்வளவு சக்தி இருக்கு. அதனாலதான் ஒரு புருஷோத்தமர். அந்த புருஷோத்தமர் பகவான் கிருஷ்ணர் 3 யுகங்கள்ல நேரடியா அவதாரம் பண்ற. சத்யா, திரேதா, துவாபரா. சத்தியுகத்துல, திரேதா யுகத்துல, தாபர யுகத்துல, துவாபர யுகம். அதான் திரிகாலஜ்ஞா. திரியுகா, திரியுகா. பகவான் திரியுகா, 3 யுகத்துல கிருஷ்ணா நேரடியா அவதாரம் பண்றாரு. ராமராக, கிருஷ்ணராக, இந்த மாதிரி நேரடியா அவதாரம் பண்றாரு. நான் கலியுகத்துல கிருஷ்ணா நேரடியா அவதாரம் பண்றாரு. அப்ப கலியுகத்துல கிருஷ்ணா எங்க இருக்காரு? கலியுகத்துல கிருஷ்ணர் 3 இடத்துல நித்தியமா வாசம் பண்றாரு. கலியுகத்துல கிருஷ்ணா 3 இடத்துல நித்தியமா வாசம் பண்றாரு. ஏன்னா கலியுக மக்களால கிருஷ்ணரை நேருக்கு நேரா பார்க்க முடியும். அதை நம்ம இழந்துட்டோம். நிறைய பேர் சவால் விடுவாங்க, எங்க கடவுள் இருக்காரா காமிங்க பார்க்கலாம்.
ஏன்னா இவங்களுக்கு நம்பிக்கை இல்ல. நம்பிக்கை இல்லாதவங்களால கிறிஸ்தரை பார்க்க முடியாது. குதர்க்கமான பார்வையினாலேயோ அல்லது கற்பனை கண்களை கொண்டோ அல்ல மன வியூகத்தை கொண்டோ கிறிஸ்தரை உணர முடியாது. சோ இந்த நம்பிக்கை அவங்களுக்கு இல்லை. சோ அதனால கிருஷ்ணா வந்து கலியுகத்துல நேரடி அவதாரம் பண்ணல. கிருஷ்ணா வந்து கலியுகத்துல 3 இடத்துல நித்தியமா வாசம் பண்றாரு. அவர் வந்து கலியுகத்துல நாம பிரம்மமா இருக்கு. ஹரி கிருஷ்ணா மகாமந்திரம். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே. நாம பிரம்மம். நாமம் கிருஷ்ணருடைய நாமம், அவருடைய பெயர். அதுவும் கிருஷ்ணன் வேறு வேறு இல்லை, பிரிக்கவே முடியாது. கிருஷ்ணரையும் அவருடைய பெயரையும் பிரிக்கவே முடியாது. தென் அடுத்தது கிருஷ்ணா வந்து கலியுகத்துல ஸ்ரீமத் பாகவத்துல இருக்காரு. சப்த பிரம்மம், சவுண்ட் இன்கார்னேஷன், சப்த பிரம்மம். கிருஷ்ணா வந்து கலியுகத்துல பாகவதத்துல இருக்க சப்த பிரம்மமா இருக்கு, பாகவத ஸ்லோகம். அப்புறம் கிருஷ்ணா வந்து கலியுகத்துல ஹரே கிருஷ்ண மகாமண்டலத்துல இருக்க. ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ராம ஹரே. இந்த மகாமந்திரம் கிருஷ்ணரும் வேற இல்ல, ஸ்ரீமத் பாகவதும் கிருஷ்ணரும் வேற இல்ல. அப்புறம் வேற எங்க இருக்காரு கிருஷ்ணா? கலியுகத்துல புருஷோத்தம கஷேத்திரத்துல. புருஷோத்தம கஷேத்திரம், புருஷோத்தம கஷேத்திரம் அங்க வந்து பரபிரம்மம் நித்தியமா இருக்கு. நீலாச்சல நிவாசாய நித்யாய பரமாத்மனே பலபத்ராய சுபத்ராபியாம் ஸ்ரீ ஜெகநாதாய தே நமஹ. கலியுகத்துல கிருஷ்ணர் வந்து ஜெகநாதராக புருஷோத்தம கஷேத்திரத்துல இந்த பூரி ஜெகநாத். ஜெகநாத், கிருஷ்ணர், பலராமர், சுபத்ரா, இவங்க ரொம்ப ரொம்ப கருணை வாய்ந்த பூரி ஜெகநாத். தாரு பிரம், தாரு மீன்ஸ் வுட், மரம், மரத்துல தோன்றியிருக்க. கேள்வி எழுது, கடவுள் எங்க இருக்காரு? கடவுள் எல்லா பக்கம் இருக்காரு, அப்ப கோயிலே இருப்பாரு. இந்த கண்களால காண முடியலையே, இந்த ஜட கண்களால, இந்த இந்த குறையுடைய கண்கள், இந்த குறை புலன்கள், குறைபாடுடைய புலன்கள், இந்த குறைபாடுடைய புலன்களால, இந்த ஜட புலன்களால கடவுளை நேருக்கு நேராக காண முடியல. இந்த குறைபாடுடைய புலன்கள், மனசு, அசுத்தமான மனசு, அழுக்கான மனசு, குறைபாடுடைய புலன்கள், இதை கொண்டு எதையெல்லாம் பார்க்க முடியுது? கல்லு, மரம், உலோகம், வர்ண கலாபம், சித்திரம், இதைத்தான் பார்க்க, மண்ணு. சோ கிருஷ்ணா வந்து இந்த ஜீவன்களை கருணை காண்கிறதுக்காக நம்ம கண்களால எதை பார்க்க முடியலையோ அந்த பார்வை நமக்கு இல்லாதனால, கிருஷ்ணரை நம்மளால பார்க்க முடியாதனால, கிருஷ்ணா வந்து நம்ம கண்களால எதை பார்க்க முடியுதோ அதுல தோன்ற. இந்த ஜீவாத்மானால மரத்தை தான் பார்க்க முடியுது, நான் மரத்துல வரேன். இந்த ஜீவாத்மானால உலோகத்தை தான் பார்க்க முடியுது, நான் உலோகத்துல வரேன். இந்த ஜீவாத்மானால கல்லுதான் பார்க்க முடியுது, நான் கல்லுல வரேன். இந்த ஜீவாத்மானால மண்ணுதான் பார்க்க முடியுது, நான் மண்ணுல வரேன். இந்த ஜீவாத்மானால வர்ண கலாபங்களை தான் பார்க்க முடியும், வர்ண கலாபத்துல வரேன். சுதை, வர்ண கலாபம், மூலிகைகள், அப்புறம் மரம், கல்லு, மண்ணு, உலோகம், இந்த மாதிரி ஆபரணங்கள்ல அப்புறம் உலோகங்கள்ல பகவான் சொல்ற. இது அவருடைய காரணமற்ற கருணை. ஒரு தூய பக்தருடைய பிரார்த்தனை, ஓ பிரபு, நீங்க வந்து எல்லாருக்கும் தரிசனம் கொடுக்கணும். பகவான் எப்பவுமே தூய பக்தருக்கு தான் தரிசனம் கொடுக்குறாரு. பக்தி என்ற மை பூசப்பட்ட கண்களை உடையவங்க தான் பகவானை பார்க்க முடியும். பிரம்மாஜி சொல்றாரு. பிரம்மா பிரேமாஞ்சன சுரித பக்தி விலோச்சனேன, அன்பு என்ற மை பூசப்பட்ட கண்ணு, இந்த குறையுடைய கண்களால கடவுளை பார்க்க முடியாது. அன்பு என்ற பக்தி என்ற மை பூசப்பட்ட கண்ணுல தான் கடவுளை பார்க்க முடியும். பக்தி என்ற மை பூசப்பட்ட கண், பிரேமாஞ்சனா, பக்தி என்ற மை பூசப்பட்ட கண். அப்படி பிரேமாஞ்சன சுரித பக்தி விலோச்சனேன சந்தர்சதேவி ஹிருதேசு விலோகயந்தி. ஒரு பக்தர் வந்து எப்பவும் பகவான் தன் இதயத்துல தரிசனம் பண்ணிட்டே இருக்க, பகவானை நினைச்சுக்கிட்டே இருக்க. எம் ஷாம சுந்தரம் அச்சிந்திய குணஸ்வரூபம். இந்த ஷாம சுந்தரர் கிருஷ்ணர் வந்து அச்சிந்தியா, எல்லையற்ற சக்தியுடையவர், எல்லையற்ற தெய்வீகமான குணங்களுடையவர், கல்யாண குணம். அந்த கோவிந்தன் ஆதி புருஷன், அந்த கோவிந்தனே ஆதி புருஷன், அவரை நான் வணங்குகிறேன். கோவிந்தம் ஆதி புருஷம் தமகம் பஜாமி.
அப்போ கலியுகத்துல ஜெகநாத பெருமாள் புருஷோத்தம கஷேத்திரத்துல ஜெகநாத பெருமாள் எல்லாரையும் ஆசீர்வதிக்கிறார் தன்னுடைய காரணமற்ற கருணையால. அவருடைய பார்வையிலிருந்து யாரும் தப்புறது இல்லை. பாருங்க, ஜெகநாதனுக்கு இமையே இல்லை. இப்ப நமக்கு இமை இருக்கு இல்லையா? நமக்கு இமை இருக்கு. இமையை திறந்து மூடும். அப்ப இமையை மூடும் போது நம்ம எதிர்த்துல இருக்கிறோம் பார்க்க முடியாது. இமையை மூடிட்டா எதிர்ல இருக்கிறோம் பார்க்க முடியாது. ஜெகநாதனுக்கு பாருங்க இமையே இல்லை. பகவானுக்கு இமை இல்லை. கண் சிமிட்டாம பார்த்துட்டே இருக்கு. யாரெல்லாம் வந்திருக்கா? உங்க பேர் என்ன? மாதேஷ் நிதிஷ். மாதேஷ் நிதிஷ் ரவி. ஓ, இன்னைக்கு வந்து என் கோயிலுக்கு மாதேஷ் வந்திருக்காரு, நிதிஷ் வந்திருக்காரு, நான் ரவி வந்திருக்காங்க. ஓ, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இவங்களை நான் பாக்குறதுல எனக்கு ரொம்ப ஆனந்தமா இருக்கு. சோ நம்ம கிருஷ்ணரை உணர்றோமோ இல்லையோ, கிருஷ்ண பகவான் நம்மளை பார்க்கும்போது ஆனந்தம் பண்ணிடுறாரு. ஓ, இவரு ஒரு பக்தர் நம்ம கோயிலுக்கு வந்திருக்காரு. இதுதான் கிருஷ்ணாவுடைய கருணை. கிருஷ்ணா வந்து கருணை கொடுக்க தயாரா இருக்காரு. நம்ம உள்ள வரணும். உள்ள வரணும். கிருஷ்ணா வந்து ஆசீர்வதிக்க தயாரா இருக்காரு. கதவு திறந்திருக்கு. நம்ம உள்ள நுழையணும். கிருஷ்ணா நம்ம இதயத்திலே இருக்காரு. நம்ம உணரணும். சோ இப்படி ஜெகநாத பெருமாள் ரொம்ப கருணை வாய்ந்த. இன்னைக்கு வந்து ஸ்நான பூர்ணிமா. ஸ்நான பூர்ணிமா அப்படின்னா ஸ்நானம்னா குளிக்கிறது. குளிக்கிறது நம்ம தினமும் குளிக்கிறோம். அப்போ விக்கிரகா, இது பகவானே விக்கிரகம். இங்க இங்க வந்து ஜெகநாத பெருமாள் அவர் ஒரு கல்லோ மண்ணோ மரமோ சிலையோ அல்ல. அவர் ஒரு விக்கிரகம். விக்கிரகம்னா அச்ச அவதாரம். பகவான் அந்த ரூபத்தில் அவதாரம் செஞ்சிருக்காரு. அதனால நம்ம பகவானுடைய விக்கிரகத்தை சிலைன்னு சொல்லக்கூடாது. சாமி சிலைன்னு சொல்லக்கூடாது. அது சிலை அல்ல. நம்ம ஊர்ல எம்ஜிஆருக்கு சிலை வைப்பாங்க, அண்ணாவுக்கு சிலை வைப்பாங்க, காமராஜுக்கு சிலை வைப்பாங்க, கருணாநிதிக்கு சிலை வைப்பாங்க. அந்த மாதிரி இல்லை. அந்த மாதிரி இல்ல. இது சிலை அல்ல. இது கல் அல்ல. பிரதிமா மூர்த்தி நகி. நீங்க கல்லோ மரமோ இல்ல. துமி நீங்க சாக்ஷாத் பிரஜேந்திர நந்தனா. கிருஷ்ணா நீங்க முழுமுதற் கடவுள். பிரஜேந்திர நந்தன், பிருந்தாவனத்து கிருஷ்ணன். இந்த விக்கிரகத்துல கிருஷ்ணன் இருக்காரு. அப்போ இந்த ஸ்நான பூர்ணிமா இப்ப நம்ம தினமும் குளிக்கிற மாதிரி பக்தர்கள் பகவானுக்கு அபிஷேகம் பண்ற, பகவானுக்கு திருமஞ்சனம். ஏன்னா கிருஷ்ணா வந்து முழுமுதற் கடவுள். அவரு தூய்மையானவற்றுல தூய்மையானவர். இப்போ நான் தினமும் குளிக்கணும். ஒரு நாளைக்கு குறைஞ்சது 2 தடவையாவது குளிக்கும். ஏன்னா உடம்புல வேர்வை வரும், அழுக்கு வரும். ஒரு ஒரு மனிதன் ஒரு நாளைக்கு 2 வேளையாவது, குறைந்தபட்சம் 2 வேளையாவது குளிக்கணும். ஆனா கடவுளுக்கு இது பொருந்தாது. ஏன்னா அவர் தூய்மையானவர். அவருக்கு அசுத்தமே ஆகிறது இல்லை. ஏன்னா அவருடைய உடல் நம்மள மாதிரி பௌதிகமான உடல் அல்ல. அவர் உடல் வந்து ஆன்மீகமானது. கடவுள் குளிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அவர் பரிசுத்தமானவர். பவித்ரானாம் பவித்ரம் சோ மங்களானாம் ச மங்களம். கிருஷ்ணா வந்து தூய்மையானவற்றெல்லாம் தூய்மையானவர், மங்களமானவற்றெல்லாம் மங்களமானவர். அவர் குளிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்ப ஏன் பக்தர்கள் குளிக்க வைக்கிறாங்க, அபிஷேகம் பண்றாங்க? பக்தர்கள் பகவானை தன் குழந்தை போல பாவிக்கும். எப்படி ஒரு அம்மா அப்பா வந்து குழந்தைகளை கேர் பண்ணிக்கோ, டேக் கேர் பண்ண. சோ அன்புனால பக்தர்கள் பகவானுக்கு சேவை பண்றாங்க. அந்த சேவையை பகவான் ஏற்றுக்கொள்றார். இன்னைக்கு இன்னைக்கு சமுதாயத்துல கடவுள் மேல நம்பிக்கை இல்லாத நாத்தியர்கள், சினிமா நடிகர்கள் கேள்வி கேட்கிறாங்க. ஏங்க பாலை கொண்டு போய் விக்கிரகத்துக்கு மேல ஊத்துறீங்க? பால் பாக்கெட்டை வாங்கிட்டு அந்த பாலை கொண்டு போய் விக்கிரகத்தை ஊத்துறீங்களே, அது யாருக்காவது கொடுக்கலாம். சாப்பாடு இல்லாத குழந்தைகளுக்கு கொடுக்கலாம். ஏங்க கோயில் கட்டுறீங்க? ஏதோ ஹாஸ்பிட்டல் கட்டினா யாருக்காவது மருத்துவம் பண்ணலாம் அப்படின்னு இன்னைக்கு நிறைய சினிமா நடிகர்கள் எல்லாம் பேசுறாங்க. இந்த சினிமா நடிகர்கள் வாங்குற சம்பளம் கோடிக்கணக்கான சம்பளம். கோடிக்கணக்கான சம்பளம் வாங்குறாங்க. ஏன் இந்த நடிகர்கள் சொல்லலாமே என்னுடைய கட்டவுட்டுக்கு பால் ஊத்தாதீங்க? இந்த நடிகர்கள் சொல்லலாமே நான் கோடிக்கணக்கான சம்பளம் வாங்குறேன், இதெல்லாம் நான் ஏழைகளுக்கு தானம் பண்றேன், எல்லாருக்கும் நான் பால் கம்பெனி வச்சு பால் ஊத்துறேன், எல்லாரும் பால் கொடுக்குறேன், எல்லாரையும் நான் பராமரிக்கிறேன், எனக்கு நான் கோடிக்கணக்காக சம்பாதிக்கிறேன், அதனால நான் பால் பதார்த்தம் பண்ணக்கூடிய எந்த பொருளையும் பயன்படுத்த மாட்டேன். காஸ்டியூம்ஸ் இதெல்லாம் இந்த ஃபேஷியல் கிரீம் எல்லாம் இருக்கும், முகத்துல போடுற கிரீமு, இதெல்லாம் பால் பதார்த்தத்துல பண்றதுதான். ஏன் அதெல்லாம் பயன்படுத்துறாங்க? அப்போ இது என்ன வந்து ஊருக்கு தான் உபதேசம். ஊருக்கு உபதேசம். நீங்க வந்து விக்கிரகத்துக்கு மேல பால் ஊற்றக்கூடாது. ஆனா இவங்க ஒரு படம் வந்து கோடிக்கணக்கா போட்டு தயாரிக்க, ஒரு படம் தயாரிக்கிறதுக்கு கோடிக்கணக்கான ரூபாய், 500 கோடி 1000 கோடி கோடிக்கணக்கான ரூபாய் செலவு பண்ணி ஒரு படம் தயாரிக்கிறாங்க.
அதை வந்து மார்க்கெட்டிங் பண்றாங்க. அந்த நடிகருக்கு கோடிக்கணக்கான சம்பளம். ஏன் இதையெல்லாம் வந்து ஏழைகளுக்கு தானம் பண்ணலாமே? சிம்பிளா எளிமையா ஒரு சினிமா படம் எடுத்துட்டு இந்த மீதி உள்ள பணத்தை எல்லாம் ஏழைகளுக்கு தானம் பண்ணலாம். அது பண்ணுவோம். அதான் சீட்டிங், ஏமாற்று. சோ ஏமாறுபவர்கள் இருக்கிற வரைக்கும் ஏமாறவங்க இருப்பாங்க இல்லையா? ஏமாறுபவர்கள் இருக்கிறவங்க ஏமாத்துறவங்க இருப்பாங்க. ஏமாறுபவர்கள் இருக்கிற வரைக்கும் ஏமாத்துறவங்க இருப்பாங்க. சோ கிருஷ்ணா வந்து அவருக்கு அபிஷேகம் பண்ணா அது வந்து பகவானுடைய சரீரம், பகவானுடைய அந்த ஆன்மீக உடல் அந்த விக்கிரகத்துக்கு அபிஷேகம் பண்ணி அது வீணா போகல. அது பக்தர்கள் தீர்த்தமா பருகிறாங்க. சரணாமிர்தம், சரண அமிர்தம். அது பகவானுடைய சரீரத்தின் வரக்கூடிய அந்த பிரசாதத்தை பக்தர்கள் சுவைக்கிறாங்க. அது மூலமா எல்லா விதமான அழுக்குகளுக்கு விடுப்பாங்க. இதயத்தில் உள்ள அழுக்குகள், மனசுல உள்ள அழுக்குங்க, இதெல்லாம் வாஷ் அவுட் ஆயிடும். அது மட்டும் இல்ல, எல்லா வியாதிகளும் இந்த சரணாமிர்தம் பருகிறதுனால ஒருத்தர் எல்லா வியாதிக்கும் பஞ்சகவியம், பால், தயிர், தேன், நெய் இதெல்லாம் பகவானுக்கு அபிஷேகம் பண்ணி அந்த தீர்த்தத்தை பருகிறதுனால ஒருத்தர் எல்லா விதமான வியாதிக்கும் போயிடும். உடல் வியாதி போயிடும், மனோவியாதி போயிடும், எல்லா வியாதியும் போயிடும். சர்வ வியாதி நிவாரணம், சர்வ வியாதி நிவாரணம். அதனால பகவானுக்கு எல்லா கோயிலையும் வந்து அபிஷேகம் பண்றாங்க. பஞ்சலோ உற்சவ மூர்த்தின்னு இருக்கு. நீங்க எல்லா கோயிலையும் போனா மூலவ மூர்த்தி மேல இருப்பாங்க, கீழே சின்னதா உற்சவ மூர்த்தி. பெரும்பாலான கோயில்கள்ல உற்சவ மூர்த்திக்கு அபிஷேகம் பண்ணுவாங்க. அப்புறம் வருஷத்துக்கு ஒரு முறை பிரம்மோற்சவம் வரும்போது மூலவ மூர்த்திக்கு அபிஷேகம் பண்ணுவாங்க. ஜெகநாத பெருமாள் வந்து தாரு பிரம்மம், மரத்துல செய்யப்பட்டிருக்கிறதுனால, மரத்துல தோன்றி இருக்கிறதுனால அவருக்கு வருஷத்துல ஒருக்கா அபிஷேகம். மூலவருக்கு அபிஷேகம். அங்க பூரி ஜெகநாதர் கோயில் ஒரு பிரம்மாண்டமான கோயில். பூரி ஜெகநாதர் ஒரிசால. அந்த பூரி கோயில இன்னைக்கு விஞ்ஞானிகளை வியந்து பார்க்கறவங்க அதிசயம் இருக்காது. விஞ்ஞானிகளை வியந்து பார்க்கறவங்க அதிசயம், அற்புதம் நடக்கும். அந்த கோயிலுக்கு மேல, கோபுரத்துக்கு மேல சுதர்சன் சக்கரம் இருக்கு. நீங்க எந்த திசையில இருந்து பார்த்தாலும் சுதர்சன் சக்கரம் நம்மளே பார்க்கிற மாதிரி நம்மளை நோக்கிதான். இன்று வரை விஞ்ஞானிகளால இந்த அதிசயத்தை வந்து கண்டுபிடிக்கவே முடியும். எப்படி இது பண்ணிருக்காங்க? அந்த கோபுரத்து மேல ஏறி கொடி நடுவாங்க. அதெல்லாம் அதிசயமா இருக்கு. எப்படி இந்த சிறு பையன் இந்த மாதிரி நம்ம நிதிஷ் மாதிரி கோபுரத்து மேல கிடுகிடுன்னு ஏறி போய் கொடி நடு. பெரிய கோபுரம், பிரம்மாண்டமான கோபுரம். பூரி கோயில் ரொம்ப அதிசயமான கோயில். அங்க வருஷம் வருஷம் ஜெகநாதருக்கு ஸ்நானம், திருமஞ்சனம், அபிஷேகம் பண்ணுவாங்க. லட்சக்கணக்கான பேர் வரும், லட்சக்கணக்கான பேர். அப்போ புராணங்கள்ல சொல்லியிருக்கு. புராணங்கள்ல கிருஷ்ண பகவான் புருஷோத்தம கஷேத்திரத்துல நித்தியமா வாசம் பண்றாரு. பரபிரம்மம், கிருஷ்ணர் தான் பரபிரம்மம். பரம் பிரம்ம பரம் தாம பவித்திரம் பரமம் பவா. கிருஷ்ணா வந்து பரபிரம்மம். அவரு புருஷோத்தம கஷேத்திரத்துல நித்தியமா வாசம் பண்றாரு. அவரை பக்தர்கள் அன்போடு ஆராதனை பண்றாங்க. யாராவது எனக்கு அன்போட பக்தியோட ஒரு இலையோ பூவோ காயோ பழமோ கொடுத்தா நான் ஏத்துக்கிறேங்கிற. பத்திரம் புஷ்பம் பழம் தோயம். இலை, பூ, நீர், பழம். யோமே பக்தியா பிரேச்சதி, பக்தியோட அன்போட ததகம் பக்தி உபகந்தம் அஸ்தாமி பிரியதாத்மனக. யார் எனக்கு அன்போட பக்தியோட இதை படைக்கிறாங்களோ அதை நான் ஏத்துக்கிறேன். கிருஷ்ணா வந்து நம்ம அன்புதான் பாக்குறாரு, நம்ம என்ன கொண்டு வந்திருக்கோம்னு பாக்கல. இவர் வந்து 2 வாழைப்பழம் தான் வாங்கிட்டு வந்திருக்காரா, சரி இது நான் கருணை கொடுக்குமா. இவர் எனக்கு ஒரு மூட்டை அரிசி கொண்டு கொடுத்துருக்காரா, ஓகே இவர் கருணை கொடுக்கு. அப்படி இல்ல. கிருஷ்ணா வந்து பாரபட்சமே பாக்குறது. கிருஷ்ணா என்கிட்ட ஒண்ணுமே இல்ல, நான் ஒரு வாழைப்பழம் தான் வாங்கிட்டு வந்தேன், அன்போட கொடுத்தீங்கன்னா ஏத்துக்கிறேன். வெரி குட், வெரி நைஸ். இந்த பக்தர் வந்து அன்போட எனக்கு ஒரு வாழைப்பழம் வாங்கிட்டு வந்திருக்காரு. அந்த பூரி கோயில்ல பகவான் ரொம்ப அன்பு செய்யறாரு. அன்பு, எல்லா ஜீவன்களும் கருணை. யார் வந்து தரிசனம் பண்ணாலும் அவருக்கு ஆசீர்வாதம் பண்றேன் கருணையோட. அதான் பாருங்க, கண் சிமிட்டாம ஆசீர்வாதம் பண்ணிட்டு இருக்காரு. அப்புறம் வரவங்களுக்கெல்லாம் பசிங்கிறதே கிடையாது. யார் வந்தாலும் பிரசாதம். லட்சக்கணக்கான பேருக்கு பிரசாத விநியோகம். பெரிய பிரம்மாண்டமான சமையலறை, மடப்பள்ளி, பெரிய ஒரு கிச்சன். அதுல லட்சக்கணக்கான பேர் வந்தாலும் எல்லாருக்கும் பிரசாத விநியோகம். மகா பிரசாத், ஜெகநாதனுடைய மகா பிரசாத்.
அப்போ ஒருத்தருக்கு டவுட். என்ன டவுட் வந்துச்சுன்னா, அவர் கடவுள் எங்க இருக்காருன்னு தேடிட்டு இருக்காரு. அப்போ ஸ்கந்த புராணம் படிச்சப்போ அதுல படிச்சாரு, பரபிரம்மம் புருஷோத்தம சேத்திரத்துல இருக்காரு. பரபிரம்மம் வந்து புருஷோத்தம சேத்திரத்துல இருக்காரு. ஓ அப்படியா, நான் அந்த பரபிரம்மத்தை தான் தேடிட்டு இருக்கேன். அந்த பரபிரம்மம் புருஷோத்தம சேத்திரத்துல இருக்கா, நான் போய் பார்க்கலாம் அப்படின்னு அவங்க கிராமத்துல இருந்து புறப்பட்டு வர பகவானை தரிசனம் பண்றதுக்காக ஜெகநாத் பூரிக்கு வர. பூரியில கிருஷ்ணர் வந்து பரபிரம்மம் இருக்காரு. கிருஷ்ணர் தான் பரபிரம்மம். பரபிரம்மம்னா உயர்ந்த உயர்ந்த ஆத்மா, பரமாத்மா, பரபிரம்மம். ஓ புருஷோத்தமர் கிருஷ்ணா, அந்த புருஷோத்தமர் பரபிரம்மம் ஜெகநாதபுரியில் இருக்காருன்னு கேள்விப்பட்ட உடனே இவர் தரிசனம் பண்றதுக்காக வர. ரொம்ப தூரம் நடந்து வர. அப்பெல்லாம் வந்து காரு, பஸ், ட்ரெயின் இதெல்லாம் கிடையாது, நடந்துதான் போகணும். அப்ப இவர் கிராமத்துல இருந்து ரொம்ப தூரம் ஆர்வமா உற்சாகமா நடந்து வராரு. பரபிரம்மம் பூரியில இருக்காரு, பார்க்க போலாம் உற்சாகமா வராரு. வந்து பார்த்தா கோயில்ல இருந்து நிறைய பேர் எதுக்கால வந்துட்டு இருக்காங்க. ஆயிரக்கணக்கான பேர், லட்சக்கணக்கான பேர் வராங்க. கேட்கிறாரு அவங்க கிட்ட எல்லாம், நீங்க பரபிரம்மத்தை பாத்தீங்களா? ஆமா பார்த்தோம் பார்த்தோம். ஓ என்ன அழகு, பகவான் ரொம்ப அழகா இருக்காரு. அப்படியே திரும்ப போறீங்க? ஏன் திரும்ப போறீங்க? என்ன சொல்லியிருக்கு ஸ்கந்த புராணத்துல, யார் ஒருத்தரு ஜெகநாதபுரியில போய் பகவான் ஜெகநாதரை தரிசனம் பண்றாங்களோ ஒரு மறுபிறவி இல்லை, இனி ஒரு பிறவி இந்த பூமியில கிடையாது. ஆஹ் அப்படி இருக்கும்போது இவருக்கு சந்தேகம் வந்துருச்சு. என்னது இது, என்னது இது, இவங்க இவங்க பரபிரம்மம் பூரியில இருக்கு, பரபிரம்மத்தை தரிசனம் பண்ணிக்கே இவங்க திரும்ப போகணும், இவங்க முக்தியில அடையணும், முக்தி அடையணும். ஆனா நிறைய பேர் சாரசாரியா திரும்ப போறாங்க, கூட்ட கூட்டமா போறாங்க. இவர் கோயில தரிசனம் பண்ண போறாங்க, இவருக்கு எதிராக நிறைய பேர் கூட்ட கூட்டமா போறாங்க. கேட்கிறாரு, நீங்க பரபிரம்மத்தை பாத்தீங்களா? பாத்துட்டேன், தரிசனம் பண்ணிக்கலாம், பண்ணிட்டேன். ஏன் திரும்ப போறீங்க நீங்க? ஏன் இவங்க திரும்ப போறாங்க? கடவுளை பார்த்துட்டாங்க, கடவுளை பார்த்துட்டாங்க, தரிசனம் பண்ணிட்டாங்க. அப்ப கடவுளோட ஒன்றாயிருமே, ஏன் திரும்ப போறாங்க? அப்ப கடவுள் அங்க இல்லையா? கடவுள் அங்க இல்லையா? ஆனா இருக்குங்கிறாங்களே. யார கேட்டாலும் நீங்க பரபிரம்மத்தை பாத்தீங்களா? ஆமா பார்த்தோம். அப்புறம் ஏன் திரும்ப போறீங்க? என்ன பண்றது? இவருக்கு ஒரே குழப்பம் ஆயிடுச்சு. உண்மையாலுமே பரபிரம்மம் அங்க இருக்காரா? ஸ்கந்த புராணம் சொல்லுது பரபிரம்மம் அங்க இருக்காரு. நீலாச்சல நிவாசாய் நித்யாய பரமாத்மனே, அங்க நித்தியமா வாசம் பண்றாரு. இது எல்லாரும் பார்க்கவும் செய்யறாங்க. அப்ப ஏன் திரும்ப போறாங்க? அப்போ ஒருவேளை அங்க பரபிரம்மம் இல்லையா? பரபிரம்மம் இல்ல, அதனால நான் பார்க்க மாட்டேன், அங்கே உட்காந்துருக்கு. கோயிலுக்கு போகாம வழியிலே உட்காந்துருக்கு, ஒரே கவலையில உட்கார்ந்துட்டு இருக்கு. நான் வந்து அப்போ ஸ்கந்த புராணம் புராணம் சொல்றது பொய்யா? ஸ்கந்த புராணம் எப்படி பொய் சொல்லும்? சாஸ்திரம் பொய் சொல்லாதே, சாஸ்திரம் சத்தியம் பறை உண்மை. முக்கியம் சத்தியம் பரம் தீமை. சாஸ்திரம் உண்மை சொல்லும், பொய் சொல்லாது. அப்போ சாஸ்திரத்துல எழுதியிருக்கு பரபிரம்மம் நீலாச்சலத்துல இருக்காரு. அப்படின்னா ஏன் இவங்க எல்லாம் திரும்ப போகணும்? ஏன் இவங்க பகவான்கிட்ட போல? ஏன் திரும்ப போறாங்க? அப்ப பரபிரம்மம் இல்லையா? ஸ்கந்த புராணம் சொல்றது பொய்யா? ஒரே குழப்பத்துல உட்காந்து குழப்பம். இன்னைக்கு பெரும்பாலான மக்களுக்கு இதுதான் குழப்பம். கடவுள் இருக்காரா இல்லையா, அவர் குரு இருக்கா இல்லையா, அவர் எங்க இருக்காரு, என்ன பண்றாரு, இந்த கண்ணால ஏன் பார்க்க முடியல? இல்லையா? சோ நம்மகிட்ட நிறைய குறைகள் இருக்கு. கோபம், பேராசை, காமம், அறியாமை, பொறாமை, இந்த மாதிரி பல கெட்ட குணங்கள் இருக்கு. இந்த கெட்ட குணங்கள் இருக்கிறவங்க கடவுளை உணர முடியாது. ஏன்னா இந்த குணங்கள் வந்து நம்மளை போட்டு ஒரு வழியாக்கி கடவுளை உணர முடியாது. அப்ப இந்த குணத்திலிருந்து வெளியே வரணும். இவரு உட்கார்ந்துட்டு இருக்காரு. என்னது, எல்லாரும் திரும்ப திரும்ப போறாங்க, எல்லாரும் கூட்ட கூட்டமா கோயிலுக்கு போறாங்க, பரபிரம்மத்தை பாக்குறாங்க, திரும்ப போறாங்க. அப்ப பரபிரம்மம் அங்க இருக்கா இல்லையா? ஒரு சின்ன சந்தேகம் வந்துச்சு. பகவான் என்ன பண்றாரு, ஒரு வயதான கிழவர் கிள பிராமண ரூபத்துல, ஒரு வயதான கிள பிராமண ரூபத்துல வராரு. ஓ சாமிஜி, என்ன இங்க தலையில கை வச்சு உட்காந்துருக்கீங்க? இது புருஷோத்தம சேத்திரம், ஜெகநாத பூரி. இங்க எல்லாம் கவலையா உட்கார கூடாது, சந்தோஷமா இருக்கணும். நீங்க பகவானை போய் தரிசனம் பண்ணீங்களா? நீங்க பரபிரம்மத்தை தரிசனம் பண்ணீங்களா? அட ஏயா நீ வேற, பரமாவது பிரம்மமாவது. இங்க பரமும் பரமும் கிடையாது, பிரம்மம் கிடையாது, ஒன்றும் கிடையாது. எப்படி சொல்றீங்க? நீங்க போய் பாத்தீங்களா? தான் எல்லாம் திரும்ப போறாங்களே, பரபிரம்மத்தை பார்த்துட்டு எல்லாம் திரும்ப போறாங்களே. எல்லாரும் பரபிரம்மத்தோட ஒன்றாயிருக்கணும்ல. ஓ அதுதான் உங்க பிரச்சனையா?
பரபிரம்மம் இருக்கா இல்லையா? இப்ப ஒரே குழப்பமா இருக்கு. இந்த நீலாச்சலத்துல பரபிரம்மம் இருக்கா இல்லையா? ஸ்கந்த புராணம் சொல்லுது உண்டு, இருக்காரு. அப்பனா ஏன் இவங்கள திரும்ப போறாங்க? அப்ப அந்த பிராமண ரூபத்துல வந்து பகவான் சொல்றாரு, ஜெகநாதர் சொல்றாரு, ஐயா இங்க கோடிக்கணக்கான பேரு அந்த ஜெகநாத பெருமாளை தரிசனம் பண்ண வருவாங்க. கோடிக்கணக்கான பேர் வருவாங்க. ஹரே கிருஷ்ணா. கோடிக்கணக்கான பேர் வருவாங்க. ஆனா பிரச்சனை என்னன்னா, எல்லாருமே இங்க இருக்கிறதுக்காக வரல. எல்லாரும் வந்து பகவானை தரிசனம் பண்ணிட்டு அவங்கவுங்க வேலையை பார்க்கணும். சிலர் வேலைக்கு போறாங்க, வியாபாரம் பண்றாங்க, குடும்பஸ்தர்கள் இருக்காங்க. சோ அவங்களுக்கு அவங்களுடைய உத்தியோக கடமைகள்லாம் இருக்கு, அதனால திரும்ப போயிடுறாங்க. யாருமே வந்து ஜெகநாதர் கூட இருக்கணும்னு வரல. சோ கிருஷ்ணன் என்ன பண்றாரு? ஏ தாமா பிரபத்தியந்தே, பிரபத்தியந்தே, பிரபத்தியந்தான சரணாகதி. யார் ஒருவர் என்னிடம் எப்படி சரணடைகிறாரோ அதற்கேற்ற மாதிரி நான் பலன் அளிக்கிறேன். ஒருவர் என்னிடம் சரணடைவதற்கு ஏற்றார் போல நான் பலன் அளிக்கிறேன். ஏ தாமா பிரபத்தியந்தே தாம் ஸ்ததேவ பஜாமி. சோ அதனால இவங்க எல்லாம் முழுமையா சரணடையல. இவங்க நம்புறாங்க, புருஷோத்தம கஷேத்திரத்துல பரபிரம்மம் இருக்காரு, தரிசனம் பண்ணாங்க, பிரசாதம் சாப்பிட்டாங்க, ஜெய் ஜெகநாத் ஜெய் ஜெகநாத் ஜெய் ஜெகநாத் பாடினாங்க. இப்ப திரும்ப போறாங்க. இனி அடுத்த வருஷம் வருவாங்க, தரிசனம் பண்ணுவாங்க, பாடுவாங்க, ஆடுவாங்க. அதனால நீங்க சந்தேகப்பட வேண்டாம். நீங்க போங்க. நீங்க போனீங்கன்னா அந்த பரபிரம்மத்தை பார்க்கலாம். பரபிரம்மம் இருக்கு, நீங்க தரிசனம் பண்ணலாம், உங்களுக்கு தரிசனம் கொடுப்பாரு. அதனால உங்க கவலையை விடுங்க. இந்த தேவையில்லாத கவலையை விட்டுட்டு நீங்க போங்க, கோயிலுக்கு போங்க, புருஷோத்தம கஷேத்திரத்துல போங்க, அங்க பரபிரம்மம் இருக்காரு, போய் பாருங்க. இந்த பிராமணர் இவ்வளவு உறுதியா சொல்றாரு. எஸ், ஆமா. எல்லாரும் எல்லாரும் முக்தி அடையணுங்கிற நோக்கத்தோட வரலையே. இங்க எவ்வளவு பேர் கடவுள்கிட்ட நான் பிறப்பு இறப்புல இருந்து விடுபண்ணுங்கிற எண்ணத்தோட வராங்க. எவ்வளவு பேர் நான் வந்து முக்தி அடையணுங்கிற எண்ணத்தோட வராங்க. எவ்வளவு பேர் கடவுள் மேல அன்போட வராங்க. பெரும்பாலான மக்கள் கடவுள்கிட்ட வியாபாரம் பண்ணதான் இல்லையா? சாமி எனக்கு இது கொடுங்க, அது கொடுங்க, எனக்கு செல்வம் கொடுங்க, பேர் கொடுங்க, புகழ் கொடுங்க. சோ அதனால இவங்க என்ன நோக்கத்துக்காக வராங்களோ பகவான் அதுக்கு மாதிரிதான் இருக்கணும். ஏதாமா பிரபு என்ன ஆச்சு? ஓகே, இந்த பிராமணர் சொல்றாரு கரெக்ட் தான். இவங்க வந்து முக்தி அடைங்கிற ஆசையில வரல, இவங்க திரும்ப போறாங்க. நான் போய் பார்ப்பேன், நான் போய் அந்த பரபிரமத்தை பார்த்து முக்தி அடைய போறேன். ஆஹா, வெரி நைஸ் அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா இவர் வந்து ஹாப்பியா பரபிரமத்தை பார்க்கல, ஜெகநாதர் பார்க்கல. அப்போ வந்து ஸ்நான யாத்திரை நடக்குது பகவானுக்கு திருமஞ்சனம். அந்த ஜெகநாதர் கோயில் பிரம்மாண்டமான கோயில்ல வெளியில வந்து ஸ்நான வேதின்னு ஒரு மண்டபம் இருக்கு, ஸ்டேஜ், ஸ்நான வேதி. அந்த மண்டபத்துல ஜெகநாத பெருமாள், ஜெகநாத பலராம சுபத்ராவை எழுந்தருள பண்ணி உட்கார வச்சு அவனுக்கு அபிஷேகம். லட்சக்கணக்கான பேர் இருக்காங்க. அப்படியே குடமா பால், தயிர், தேன் எல்லாம் அபிஷேகம் பண்றாங்க ஜெகநாதர். இவர் வந்து பாக்குறாரு, பிரம்மாண்டமான மூர்த்தி ஜெகநாத், ஜெகநாத் பலதேவ சுபத்ரா. ஆனா இவர் பாக்குறாரு, இங்க எங்க பரபிரம்மம் இருக்கு? இது எங்க பரபிரம்மம் இருக்கு? அவரு நினைச்சிட்டாரு பரபிரம்மம் வந்து ஆணை முகத்தினா இருக்கு, ஆணை முகத்தான். அவரு நினைக்கிறாரு, நான் படிச்ச சாஸ்திரத்துல பரபிரம்மத்துக்கு ஆணைமுகம், ஆணைமுகம். ஆனா இங்க ஆணைமுகம் இல்லையே, அதனால இங்க பரபிரம்மம் இல்ல. இங்க ஆணைமுகம் இல்ல, அதனால பரபிரம்மம் இல்லைன்னு சொல்லி ஏமாற்றம், ஏமாற்றம். ஓ, ஏமாற்றம் ஆயிடுச்சு, ஐயோ எனக்கு ஏமாற்றம் ஆயிடுச்சு, இங்க பரபிரம்மம் இல்லைன்னு திரும்ப பாருங்க. திரும்ப போய் அந்த தெருக்குச்சியில உட்காந்துட்டு அந்த பெரியவர் சொன்னாரு ஜெகநாதபுரியில பரபிரம்மம் இருக்கு அப்படின்னு, ஆனா அங்க ஆனமுகத்தான் இல்லையே, அப்ப எப்படி அது பரபிரம்மமா இருக்கு? அதனால ஏமாற்றத்தோட உட்காந்து ஜெகநாதர் பாக்குறாரு, ஓ இந்த பக்தர், இந்த பக்தர் வந்து ரொம்ப சிரமம் மேற்கொண்டு ரொம்ப தூரம் நடந்து வந்திருக்காரு. பல மைல்கள், பல ஆயிரம் மைல்கள் நடந்து வந்திருக்காரு என்ன தரிசனம் பண்றதுக்கு. இவர் ஏமாற்றம் அடையக்கூடாது. இவர் நினைக்கிறாரு பரபிரமம் ஆணை முகத்தானா இருக்குன்னு. ஓகே, ரைட், நான் வந்து இவருக்காக ஆணை முகத்தான தரிசனம் கொடுப்பாரு. ஒருத்தர் ஜெகநாதர் எப்படி பாக்குறாரோ அப்படி தரிசனம் கொடுப்பாரு. அதுதான் ஜெகநாதருடைய காரணமற்ற கருணை. இந்த ஜெகநாதர் சொல்றாரு, அந்த கோயிலுடைய மன்னர், அந்த மன்னரை கூப்பிட்டு உங்க மந்திரியை கூப்பிடுங்க, உங்க மந்திரி அமிச்சு அந்த பக்தரை திரும்ப கூட்டிட்டு வாங்க. அந்த பக்தரை
திரும்ப கூட்டிட்டு வாங்க, நான் அவருக்கு தரிசனம் கொடுக்குறேன். நீங்க சொல்லுங்க ஐயா, நீங்க சந்தேகப்பட வேண்டாம், பரபிரம்மம் ஜெகநாதபுரியில உண்டு, இருக்கு, நம்புங்க, நீங்க வந்து பாருங்க. இப்ப மந்திரியார் வர, மந்திரியார் வந்து அந்த பக்தருக்கு சொல்றாங்க, ஐயா நீங்க ஜெகநாதரை பாத்தீங்களா, பரபிரம்மத்தை தரிசனம் பண்ணீங்களா? ஆனா போங்கய்யா, நீங்க வேற, இங்க எங்க பரபிரம்மம் இருக்கு? நான் அப்பவே கேட்டேன், இங்க ஒண்ணும் பரபிரம்மம் இல்ல, எல்லாம் திரும்ப போறாங்கன்னு. ஒரு வயதான பிராமணர் வந்து சொன்னாரு, கவலைப்படாதீங்க, பரபிரம்மம் இருக்கு, போய் பாருங்க, தரிசனம் கொடுப்பாருனாரு. நான் வந்து பார்த்தா அங்க பரபிரம்மே இல்லையே. இருந்தாரு, அவருக்கு அபிஷேகம் நடந்தது பாத்தீங்களா? ஆமா ஆமா, அபிஷேகம் நடந்தது. எங்க ஆணைமுகம் இருந்தது? ஆணைமுகமே இல்லையே. ஆணைமுகத்தான் தான் இந்த பரபிரம்மம் நினைச்சிட்டு இருக்காரு அவரு. அவருக்கு தெரியல, கிருஷ்ணர் தான் பரபிரம்மம், கிருஷ்ணா பரம புருஷோத்தமனான முழுமுதற்கடம். ஆணைமுகமே இல்ல. அப்படியா? நீங்க சரியா பார்க்கல, ஜெகநாதருக்கு கூட்டி வர சொன்னாரு. நீங்க எந்த பரபிரம்மத்தை பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்களோ அவருக்கு கூட்டிட்டு வர சொன்னாரு, நீங்க தரிசனம் பண்ணலாம். ஆனா ஏங்கயா நீங்க வேற, நான் இப்பதான் அந்த கோயில்ல இருந்தே வந்தேன், அங்க பரபிரமெல்லாம் ஒண்ணும் இல்ல, திரும்ப போறதெல்லாம் கால விரையும் தான், வேஸ்ட் தான், எனக்கு ரொம்ப நம்பிக்கை இல்லை. ஆனா நம்புங்க, உறுதியா சொல்றேன், நீங்க இப்ப வந்து பாருங்க, நீங்க பரபிரமத்தை பார்க்கலாம், உங்களுக்கு தரிசனம் கொடுப்பாரு, நம்புங்க. ஓ, இந்த மந்திரியார் இவ்வளவு உறுதியா சொல்றாரு, இல்ல மந்திரிக்கே வந்து என்கிட்ட இப்படி சொல்லணும் என்ன அவசியம் இருக்கு? நான் வந்து ஒரு சாதாரண ஜீவன், அவர் ராஜாவோட சபையில மந்திரியாரா இருக்காரு. இந்த மந்திரியார் வந்து உறுதியா சொல்றாரு, பரபிரமம் உண்டு, நீலாச்சலத்துல உண்டு, தரிசனம் உண்டு, வந்து பாருங்க, நீங்க விரும்புற மாதிரியே தரிசனம் கிடைக்கும். சரிதான், போய் பார்த்துருவோமே அப்படின்னு இந்த பக்தர் வேலைச்சு வர, ஓடி வர, மந்திரியார் பின்னாடி ஓடி வர. வந்து பார்த்தா அபிஷேகம் எல்லாம் முடிஞ்சு ஸ்நான யாத்திரா, பகவானுக்கு அப்படியே குடம் குடமா, குடம் குடமா பால், தயிர், தேன், நெய், இந்த பஞ்சகவ்யா எல்லாம், அபிஷேகம் எல்லாம் பண்ணி, ஃப்ரூட்ஸ் எல்லாம் வச்சு அபிஷேகம் எல்லாம் பண்ணி, அபிஷேகம் எல்லாம் முடிச்சு பகவானுக்கு அலங்காரம், அலங்காரம் திரை போட்டிருக்கு. திரை போட்டு இந்த பக்தர் ஓடி வராரு. திரைய விளக்குன உடனே அங்க பார்த்தா ஆணை முகத்தோட இருக்கு. ஆணை முகம் இத பார்த்த உடனே இந்த பக்தர் கண் வந்து அப்படியே அருவி மாதிரி கண்ணி, உண்டு உண்டு, உண்மை உண்மை, நம்புறேன் நம்புறேன், ஒத்துக்கிறேன் ஒத்துக்கிறேன், சாஷ்டாங்கமா விழுந்து விழுந்து நமஸ்காரம் பண்றாரு. ஜெய் ஜெகநாத், ஜெய் ஜெகநாத், ஜெய் ஜெகநாத். சாஷ்டாங்கமா விழுந்து விழுந்து நமஸ்காரம் பண்றாரு. எஸ், எஸ், கரெக்ட். அந்த மந்திரியார் சொல்ற உண்மைதான், இந்த நீலாச்சலத்துல பரபிரம்மம் இருக்காரு, நான் நம்புறேன். அந்த பகவான் கிருஷ்ணர் தான் பரபிரம்மம், அவர் என்னுடைய விருப்பத்தை பூர்த்தி பண்ணி எனக்கு ஆணை முகத்துவனா காட்சி கொடுத்திருக்காரு. அப்போ நான் ஆணை முகத்துவன் வேற யாரோ நினைச்சுக்கிட்டு இருந்தேன். இந்த எல்லா தேவர்கள், ஆணை முகத்துவன், கணபதி, கார்த்திகேயன், சங்கரன், பிரம்மன், இந்திரன், இந்த எல்லா தேவர்களும் பகவானுடைய சிறிய அம்சம். அவங்க பகவானுக்கு வேறானவங்க அல்ல. இவங்க எல்லாத்துக்கும் ஆதாரம் கிருஷ்ணா வந்து சர்வசிய ஆதாரம், அச்சித்ய ரூபம், ஆதித்ய வர்ணம், தமசப்பரஸ்தா. சர்வசியா எல்லாத்துக்கும் ஆதாரம், அச்சித்தியம் எல்லையற்ற ரூபம் எடுத்துட்டார். ஆதித்ய வர்ணம், சூரியனை போல பிரகாசிப்பவர். ஓ, இந்த ஜெகநாத பெருமாள் தான் பரம புருஷோத்தமனான முழுமுதற் கடவுள், இவர் தான் புருஷோத்தமன். அப்போ ஸ்கந்த புராணம் சொன்னது பொய்யல்ல, அது உண்மை. நீலாச்சலத்துல புருஷோத்தமன் நித்தியமா வாசம் பண்றாரு அப்படின்னு. இனி நான் இந்த இடத்த விட்டு போக மாட்டேன், நான் இனி ஜெகநாத பெருமாளுக்கு சேவை பண்ணுவேன், என் உடல் உயிர் இருக்கும் வரை நான் ஜெகநாத சேவை பண்ணி இங்கேயே உடலை விட்டுருவேன். அவர் திரும்ப போவே இல்லை. அந்த பக்தர் வந்து திரும்ப போகவே இல்லை. அந்த ஸ்நான யாத்திரை இன்னைக்கு பகவானை ஆணை முகத்துவ நான் தரிசனம். அதனாலதான் ஜெகநாத புரியில இன்னைக்கு ஸ்நான யாத்திரை முடிஞ்ச உடனே பகவானுக்கு ஆணை முகத்துல தரிசனம், ஆணை முகம். சோ இப்படி ரொம்ப பியூட்டிஃபுல் ஜெகநாத், ரொம்ப அழகு. சோ ஜெகநாத் வந்து உறுதிப்படுத்தினாரு, நான் வந்து பரம புருஷோத்தம், நான் முழுமுதற் கடவுள், நான் தான் புருஷோத்தமா, மற்ற தேவர்கள் எல்லாமே என்னுடைய சிறிய அம்சம், சிறிய அம்சம். இந்த பக்தர் வந்து இப்ப நல்லா புரிஞ்சுட்டாரு, இனி நான் வந்து ஜெகநாத் புரி விட்டு போக மாட்டேன், நான் இங்கே பகவானுக்கு சேவை பண்ணுவேன், நான் பகவான் விட்டு போக மாட்டேன். இதுதான். இதே மாதிரி ஒருத்தர் படிச்சார் ஸ்கந்த புராணத்துல, நீலாச்சலத்துல பரபிரம்மம் இருக்கு, ஆனா ஒரு நம்பிக்கை இல்லை. இந்த பக்தருக்கு நம்பிக்கை இருந்தது.
இந்த பக்தருக்கு நம்பிக்கை இருந்தது. அந்த யோகிக்கு நம்பிக்கை, அவர் ஒரு யோகி, ஆக்சுவலி அவர் ஒரு யோகி. அந்த யோகிக்கு நம்பிக்கை இல்ல. அது எப்படி பரபிரம்மம் நீலாச்சலத்துல வந்து இருக்கும்? இந்த பத்ம புராணம் சொல்றதை நான் நம்ப மாட்டேன். பத்ம புராணம் சொல்றதை நம்ப மாட்டேன். நீலாச்சலத்துல பரபிரம்மம் கிடையாது. சரி, அப்படி இருக்கா இல்லையா நம்ம பரிச்சு டெஸ்ட் பண்றேன். டெஸ்ட் பண்ணுவோம். நீலாச்சலத்துல பரபிரம்மம் இருக்கா இல்லையா நான் பரிச்சு பண்ணி பார்க்கணும். நான் வந்து புராணம் சொல்றதை நம்ப மாட்டேன், புராணங்கள்லாம் கட்டுக்கதை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யோகி என்ன பண்றாரு, அவர் நீலாச்சலத்துக்கு வர்றாரு. ஜெகநாதபுரி. ஜெகநாதபுரியில வந்து ஜெகநாதர் தரிசனம் பண்ணலான்னு வர்றாரு. இதெல்லாம் உண்மையா? ஸ்கந்த புராணம் சொல்றது, பத்ம புராணம் சொல்றதுலாம் உண்மையா? இந்த பரபிரம்மம் நீலாச்சலத்தில் இருக்குமா? இருக்க வாய்ப்பே இல்லை. இந்த புராணங்கள்லாம் கட்டுக்கதை நம்ப மாட்டேன். அவருக்கு நம்பிக்கை இல்லை. நம்பிக்கை இல்லாம வந்து உட்கார்ந்துருக்காரு ஜெகநாதபுரியில. ஜெகநாதர் என்ன பண்ணாரு, அன்று இரவு பூஜாரி வந்து பகவானுக்கு ஆரத்தி எல்லாம் முடிச்சுட்டு கோயிலை கூட்டிட்டு போயிட்டாரு. அடுத்த நாள் காலையில வந்து கோயிலை திறக்கிறார். கோயில் திறக்க மாட்டேன். கிருஷ்ணா வந்து லாக்டவுன் போட்டு கிருஷ்ணா வந்து லாக்டவுன் போட்டு ஃபர்ஸ்ட் லாக்டவுன் பண்ணது ஜெகநாதர் தான். ஃபர்ஸ்ட் லாக்டவுன். இப்ப நமக்கு கொரோனா லாக்டவுன்ல வந்து இல்ல, ஃபர்ஸ்ட் லாக்டவுன் பண்ணது ஜெகநாதர் தான். கம்ப்ளீட்டா கோயில லாக் பண்ணிட்டு கதவை கூட்டிட்டு உள்ள உட்காந்துட்டு தரிசனம் கொடுக்க மாட்டேன். இந்த பூஜாரிகள்லாம் வந்து கதவை திறக்கிறாங்க, திறக்க முடியல. பெரிய பெரிய சாவி வச்சு திறக்கிறாங்க, திறக்க முடியல. கஷ்டப்பட்டு போராடினாங்க. மந்திரிமார்கள் வந்தாங்க. கடைசி ராஜாவே வந்துட்டு, பூரி ராஜா, ஒரிசாவோட ராஜா போய் கூப்பிட்டு ராஜா எல்லாம் முயற்சி பண்றாரு. யானை வச்சு என்ன பண்ணாலும் கதவை திறக்க முடியல. உடனே பூஜாரிகள்லாம் பயம் வந்துருச்சு. ஓ, நம்ம ஏதோ அபராதம் பண்ணிட்ட போல இருக்கு, நம்ம ஏதோ சேவையில குற்றம் செஞ்சுட்ட போல இருக்கு. பகவானுக்கு செய்த நேற்று நேற்று பகவானுக்கு செய்த சேவையில நாம ஏதோ குற்றம் செஞ்சுட்டோம். அதான் பகவான் நமக்கு தரிசனம் கொடுக்க மாட்டேங்கிறாரு. லாக்டவுன் போட்டு கதவை பூட்டி அடைச்சிட்டு யாருக்குமே தரிசனம் இல்லை. தலைமை பூஜாரி என்ன பண்ணாரு, கதவு முன்னாடி உட்காந்து உண்ணாவிரதம், விரதம் இருக்காரு, சாப்பிடாம. பூஜாரிகள் லைனா உட்காந்துட்டு பூஜாரிகள்லாம் கதவு முன்னாடி லைனா உட்காந்துட்டு, ஓ பகவானே, ஓ ஜெகநாதா, ஓ நீலாச்சல நிவாசாய, ஓ பரபிரம்மே, ஓ புருஷோத்தமனே, ஓ பரந்தாமனே அப்படின்னு பகவான துதித்து பிரார்த்தனை செய்யறாங்க. நாங்க ஏதாவது குற்றம் செஞ்சுட்டோமா? நாங்க ஏதாவது தவறு பண்ணிட்டோமா? நாங்க ஏதாவது அபராதம் பண்ணிட்டோமா? ஏன் எங்களுக்கு தரிசனம் கொடுக்க மாட்டேங்கிறீங்க? நாங்க உங்க குழந்தைகள் தானே. நான் ஏதாவது பண்ணியிருந்தா மன்னிச்சிருங்க. நாங்க ஏதாவது குற்றம் பண்ணியிருந்தா அதை மன்னிச்சு தயவு செய்து எங்களுக்கு தரிசனம் கொடுங்க அப்படின்னு எல்லாம் உட்கார்ந்து அழுறாங்க. அழுது பிரார்த்தனை பண்றாரு. பூஜாரி சாப்பிடவே இல்லை. பூஜாரிகள் விரதம் இருக்காங்க. ஜெகநாத் பேசுறாரு, பூஜாரிகளே, உங்க மேல ஒரு தப்பு இல்ல. நீங்களாம் எனக்கு பிரியமானவங்க. ஓ வைஷ்ணவர்களே, பக்தர்களே, நீங்களாம் எனக்கு பிரியமானவங்க. எனக்கு உங்க மேல ஒரு வருத்தமும் கிடையாது. நீங்க என் குழந்தைங்க. நீங்களாம் என் குழந்தைங்க. ஆனா இந்த ஜெகநாத பூரியில நம்பிக்கை இல்லாத ஒரு யோகி வந்து உட்கார்ந்துட்டு இருக்கான். நம்பிக்கை இல்லாத யோகி. அவனுக்கு புராணத்து மேல நம்பிக்கை இல்ல, ஸ்கந்த புராணத்து மேல நம்பிக்கை இல்ல, பத்ம புராணத்து மேல நம்பிக்கை இல்ல. அவனுக்கு என் மேல நம்பிக்கை கிடையாது. அவன் என்ன பரிச்சை பண்ண வந்திருக்கான். அவன் யார் என்ன பரிச்சை பண்றது? முதல்ல அவனை வெளியே. அவன் யார் என்ன பரிச்சை பண்றதுக்கு? அவனுக்கு புராணத்துல நம்பிக்கை இல்ல. பரபிரம்மம் உண்டா நீலாச்சலத்துல? நம்ப மாட்டேன். ஓ அப்படியா? இவனுக்கு நம்பிக்கை கிடையாது, இவனுக்கு தரிசனம் கொடுக்க மாட்டேன், லாக்டவுன் போட்டு அவனை முதல்ல வெளியே இருக்கு. அந்த யோகி எங்க இருக்கான்னு கண்டுபிடிச்சு அவர் வெளியே துரத்தி விடு. அவர் பூரியை விட்டு வெளியே போனாதான் நான் தரிசனம் கொடுப்பேன். அவர் வந்து பூரியை விட்டு வெளியில போனாதான் நான் தரிசனம் தருவேன். அது வரைக்கும் யாருக்கும் தரிசனம் கிடையாது. உடனே ராஜா வந்து மந்திரிகளை அமைச்சு தேடுறாரு. யோகி எங்க ஒழிஞ்சிட்டு இருக்கு, எங்க உட்காந்து, எந்த ஆசிரமத்துல உட்கார்ந்து இருக்காரு, எங்க உட்கார்ந்து இருக்காரு தேடுனா கடைசியில் ஒரு ஆசிரமத்துல உட்கார்ந்து. நீங்க தான் சச் அண்ட் சச் யோகியா? நீங்க தான் அந்த யோகியா? இந்த ஜெகநாதபுரி யாத்திரை வந்திருக்கீங்களா? ஆமா ஆமா. உங்களுக்கு சந்தேகமா ஸ்கந்த புராணத்து மேல? பரபிரம்மம் பூரியில இருக்கான்னு சந்தேகமா? ஆமா சந்தேகம். நீ கிளம்பிட்டு இருக்கு, வெளியே போ. ஜெகநாதர் சொல்லிட்டாரு, உனக்கு தரிசனம் கொடுக்க மாட்டேன். நீ இங்க இருக்கிற வரைக்கும் யாருக்கும் தரிசனம் கொடுக்க மாட்டேன். நீ இங்க இருக்கிற வரைக்கும் நான் யாருக்கும் தரிசனம் கொடுக்க மாட்டேன்னு பகவான் சொல்லிட்டாரு. நீங்க ஐயா, நீங்க தயவு செஞ்சு வெளியில போறீங்களா? இந்த பூரி விட்டு வெளியே போறீங்களா? எனக்கு யோகிக்கு அப்பதான் புரியுது, கிருஷ்ணா வந்து பரம சத்தியம். அவர் தான் அந்த பரபிரம்மம். அவர் பூரியில நித்தியமா வாசம் பண்றாரு. என் மனதில் இருக்கிறது எப்படி அவருக்கு தெரிஞ்சது? இவங்க யாருக்குமே தெரியாது, கிருஷ்ணாவுக்கு தெரியும். கிருஷ்ணா வந்து எல்லோரு இடத்துலயும் பரமாத்மாவா இருக்காரு. எல்லா ஜீவனத்திலும் கிருஷ்ணா பரமாத்மாவா இருக்காரு. நமக்கு தெரியாது இன்னொருத்தர் என்ன நினைக்கிறாருன்னு. ஆனா பகவான் கண்டுபிடிச்சிட்டாரு, இந்த நம்பிக்கையற்றவர் இந்த கோயில் இருக்கக்கூடாது. நம்பிக்கையற்றவருக்கு கிருஷ்ணா தன்னை வெளிப்படுத்துறதே இல்லை. ஆஹ்
நாகம் பிரகாச சர்வசிய லோகமாயா சமாவிரதக பூடோயம் நாபிஜானாதி லோகோ மாமஜமவ்யயம். நம்பிக்கையற்றவருக்கு கிருஷ்ணா தன்னை வெளிப்படுத்துறதே இல்ல, தன்னை மறைச்சிடுற. ஜெகநாதர் கதவை பூட்டிட்டாரு, இந்த யோகியை முதல்ல வெளியே அனுப்பு. இந்த யோகி வந்து ஓடி வந்து ஜெகநாதருடைய கர்ப்ப கிரகத்துக்கு முன்னாடி கோயில் கேட்டு முன்னாடி வந்து வண்டிக்கிட்டு பிரார்த்தனை செய்யறாரு. ஓ ஜெகநாதா, ஓ பரபிரம்மே, ஓ பரமாத்மனே, ஓ ஜெகத் ரட்சகனே, ஓ அநாத ரட்சகனே, எங்களை காப்பாத்துங்க, என்னை மன்னிச்சிருங்க. எனக்கு வந்து கர்வம், எனக்கு அகங்காரம், நான் பெரும் தவறு செய்து விட்டேன், என்னை மன்னித்து என்னை ஆட்கொள்ளுங்கன்னு அப்படி வண்டிக்கிட்டு விழுந்து பிரார்த்தனை செய்யறேன். தென் ஜெகநாத் ஓகே ரைட், இப்ப புரிஞ்சிருச்சு இவனுக்கு, நான் இங்க நித்தியமா வாசம் பண்றேன். புராணங்கள் சொல்றது பொய் அல்ல, புராணங்கள் கட்டுக்கதை அல்ல. நீலாச்சல சேத்திரத்துல நான் நித்தியமா வாசம் பண்ணிட்டு இருக்கேன்னு பகவான் ப்ரூவ் பண்ணாரு. தென் அதுக்கப்புறம் தான் கேட் ஓபன், கதவை திறந்து எல்லாருக்கும் தரிசனம். சோ அதனால இந்த கிருஷ்ணா மேல சந்தேகம், குழப்பம், இதுக்கெல்லாம் இடமே கிடையாது. புராணங்கள், பாகவதம் ரொம்ப தெளிவா சொல்லுது, கிருஷ்ணர் தான் பரம புருஷோத்தம். நான் அந்த புருஷோத்தம பகவான் கலியுகத்துல நீலாச்சலத்துல ஜெகநாத பெருமாளாக எழுந்தது. ஜெகநாத பெருமாள். யார் ஒருத்தர் ஜெகநாத பெருமாளை தரிசனம் பண்றாங்களோ அவங்க மறுபிறவி கிடையாது. யார் ஒருத்தர் பகவானுடைய நாமத்தை உச்சரிக்கிறாங்களோ, ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, அவங்க பகவானுடைய காரணமற்ற கருணையை பெறுவாங்க. கிருஷ்ண மேல தூய அன்பு, பிரேமம். இந்த ஹரே கிருஷ்ணா மகாமந்திரம் பகவானுடைய பிரேமத்தை கொடுக்கும். சோ பகவான் கருணை வாய்ந்தவர், பகவானுடைய பகவான் ஜெகநாதர் கருணை வாய்ந்தவர், பகவானுடைய நாமம் ஹரே கிருஷ்ணா மகாமந்திரம் கருணை வாய்ந்தது, ஸ்ரீமத் பாகவதம் கருணை வாய்ந்தது, பகவத் பக்தர்கள் கருணை வாய்ந்தவங்க. இந்த வாய்ப்பை நாம் பயன்படுத்தி கொண்டால் நாம் பெரும் பாக்கியசாலி. அதனால இன்னைக்கு ஸ்நான பூர்ணிமா. இந்த ஸ்நான பூர்ணிமா அன்னைக்கு ஜெகநாதருக்கு அபிஷேகம் எல்லாம் பார்த்துருப்பீங்க நீங்க இந்த யூடியூப் சேனல்ல. அப்புறம் லைவ் டெலிகாஸ்ட் எல்லாம் பண்ணாங்க, பூரியில ஜெகநாதர் ஸ்நானம் பண்றது. எவ்வளவு பேர் காலையில பாத்தீங்க, கை தூக்குங்க. ஜெகநாதருக்கு ஸ்நான யாத்திரை நடந்தது. இன்னைக்கு நாங்க வந்து டெலிகாஸ்ட் பண்ணதை பார்த்தோம், பூரி ஜெகநாதருக்கு ஸ்நான யாத்திரா. சரி பரவாயில்ல, நீங்க பார்க்காம விட்டுருந்தா கூட அது டெலிகாஸ்ட் பண்ணது வந்து அதுல ரெக்கார்ட் ஆயிருக்கு, நீங்க அதை பார்க்கலாம். இங்க 2-3 பேர் பார்த்துருக்காங்க. யூடியூப்ல இருக்குங்களா பிரபு? யூடியூப்ல இருக்கு, டிவி சேனல்ல இருக்கும், எல்லாத்துலயும் இருக்கு. நீங்க யூடியூப்ல போய் ஸ்நான யாத்ரா 2024 அப்படின்னு போட்டீங்கன்னா இன்னைக்கு நடந்த லைவ் டெலிகாஸ்ட் ரெக்கார்டு. சோ இப்படி ஜெகநாத பெருமாள் அவரை பகவானை குளிக்க வைக்கும் போது, நாம தூய்மை அடைவோம். பகவான் குளிக்கிறது அவர் தூய்மை அடைவதற்காக அல்ல. நல்லா புரிஞ்சுக்கணும். பகவான் ஸ்நானம் பண்றது, பகவானுக்கு அபிஷேகம் பண்றது அவரை குளிர்மைப்படுத்துறதுக்கும் அவரை சுத்தப்படுத்துறது அல்ல. பகவானுக்கு அபிஷேகம் செய்ய செய்ய நாம தூய்மை அடைவோம், நாம பரிசுத்தமாவோம், நாம தூய்மை அடைவோம், நாம பரிசுத்தமாவோம், நாம குளிர்ச்சி அடைவோம். அதனால பகவானுக்கு அபிஷேகம் செய்யறது, அந்த அபிஷேகத்தை பார்ப்பது எல்லாம் நமது நன்மைக்காக. கிருஷ்ணா வந்து பரம புருஷோத்தமனான முழுமுதற் கடவுள். நம்ம முன்பே பேசின மாதிரி அவரை குளிக்க வச்செல்லாம் சுத்தப்படுத்த வேண்டாம், அவர் தூய்மையானவர்களாம் தூய்மையானவர். அப்போ அவருக்கு அபிஷேகம் பார்க்கறது, அவருக்கு அபிஷேகம் பண்றது நம் இதயம் சுத்தமாகும், நாம் தூய்மை அடையும், நம் புலன்கள் தூய்மை அடையும், நம் மனது தூய்மை அடையும், நம் ஆத்மா பரிசுத்தம். சோ யாருடைய புலன்கள், மனம், ஆன்மா பரிசுத்தமாகுதோ அவரால் தான் இறைவனை உணர முடியும். புலன்கள் தூய்மை அடையணும், மனசு தூய்மை அடையணும், ஆன்மா பரிசுத்தமாகும். அப்போதான் அந்த தூய்மையான ஆத்மா இறைவனை உணர முடியும். சர்வபாதி வினிர்முத்தம் தத்பரப்பென நிர்மலம். எல்லா அழுக்குகளும் நம்மளை விட்டு போகணும். காமம், கோபம், பேராசை, பொய், அகங்காரம், இது எப்படி போகும்? நிர்மலம். மலம்னா அழுக்கு, நிர்மலம்னா அழுக்கெல்லாம் போகும். ரிஷிகேச சேவனம் பக்தி ருச்சதே. பகவானுடைய புலன்களுக்கு நாம் புலன்களை கொண்டு செய்யணும். கிருஷ்ணா வந்து புலன்களின் அதிபர், புலன்களுக்கு எஜமானர். அந்த ரிஷிகேசருக்கு நாம் சேவை பண்ணும் போது நாம் புலன்கள் தூய்மை அடையும். அதனால இங்க காணக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இந்த பௌதிக புலன்களால் உணர முடியாது. இது என்னது, இந்த ஜெகநாத் விக்கிரகம் எப்படி இருக்கேன், இது என்னது, இந்த கண்ணால, இந்த ஊன கண்ணால ஜெகநாதர் பார்த்த முடியாது.
அத ஸ்ரீ கிருஷ்ண நாபாதி நா பவேத்ராயம் இந்திரியை. இந்த ஜட புலன்கள், இந்த ஜட புலன்கள், பௌதிக மனசு, பௌதிக புத்தி, பௌதிக கல்வி, பௌதிக எண்ணம், மனக்கற்பனை, விதண்டாவாதம், தத்துவம், தர்க்கம், இதையெல்லாம் வைத்து கிருஷ்ணரை உணரவே முடியாது. அத ஸ்ரீ கிருஷ்ண நாபாதி நா பவேத்ராயம் இந்திரியை. பகவானுடைய நாம ரூப குணாதிசயங்களை இந்த புலன்களால் உணர முடியாது. எப்படி அப்போ இந்த புலன்கள் சுத்தமாகணும், தூய்மை அடையணும், இந்த அசுத்தம் எல்லாம் போகணும், காம குரோத லோபா இதெல்லாம் போகணும். எப்படி போகும்? சேவோன்முகி போகும். இந்த புலன்களை கிருஷ்ணனுடைய சேவையில் ஈடுபடுத்தணும். குறிப்பா நாக்கு, நாக்கு வந்து ஜெகநாதனுடைய பிரசாதம் சாப்பிடுறதுக்கும் ஜெகநாதனுடைய புகழ் பாடுறதுக்கும் அவர் நாமத்தை சொல்றது. இது செய்யும் போது நாக்கு வந்து ஜெகநாதனுடைய பிரசாதத்தை சுவைக்கும் போதும், நாக்கு ஜெகநாதனுடைய புகழ் பாடும் போதும், ஜெய் ஜெகநாத் ஜெய் ஜெகநாத் புகழ் பாடும் போதும், ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. இதை தொடர்ந்து ஒருத்தர் பண்ணும்போது கிருஷ்ணர் என்ன பண்ணுவாரு? ஸ்வயம் ஏவ ஸ்புரத்யதா. கிருஷ்ணா வந்து தன்னை தானே வெளிப்படுத்துவார். ஓ பக்தனே, இதோ நான் முன்னாடி ஜெகநாதராக இருக்கின்றேன், என்னை தரிசனம் செய்து கொள். இதோ நான் உன் சேவை ஏற்றுக்கொள்கிறேன், இதோ நான் உன் அன்பு செய்கிறேன் என்று பகவான் அன்பு பரிமாற்றம் செய்வார். அந்த அன்பு பரிமாற்றத்தை உணரணும். அப்படின்னா நம்ம தூய்மை அடையணும். தொடர்ந்து ரோபா சொல்லிக் கொடுத்த மாதிரி பக்தி தொண்டை பயிற்சி. ஹரே கிருஷ்ண. रंद्रा श्रीमद् भागवतम की, श्री स्नान पूर्णिमा महोत्सव की, श्री प्रभुपाद